செல்லகுட்டிக்கு என்ன வேணும்? அப்பா எங்க? அக்கா எங்க? எங்களுக்கு ரொம்ப அழகா பண்ணி காமிச்சாங்க. அந்த மறக்காம அதே அழகு, அதே கண்ணை நடிப்பு எல்லாம் அழகா பண்ணி காமிச்சாங்க. மறக்கவே முடியாது எங்களால. அந்த பாட்டு ரொம்ப அழகா பண்ணீங்க. அதுக்கப்புறம் மேல வந்தோம்னா அந்த பாடல் என்ன பாட்டு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. அரவிந்த், நீ ரொம்ப அழகா பண்ண அரவிந்த். பிறகு நீங்க அந்த மேல ஏறினது அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் கை வந்து சுவாதி, உன்னோட கை வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட கை அசைவுகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த காலத்துல கை அசைவுகள் ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். அரவிந்த், ரொம்ப அழகா பண்ண. இந்த தடவை எங்க நடுவர்களை நீ பாக்கல. அப்படியே பண்ணணும். செல்லம், செல்லகுட்டி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அரவிந்த் ஜாஸ்தி வேலை இல்ல இன்னைக்கு. என்ன பண்றீங்க தம்பி? அதுக்கப்புறம் தம்பிக்கு என்ன வேணும்? எல்லாம் நடன ஆசிரியர் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மற்றும் அரவிந்த் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், இன்னொரு நல்லா பண்ண முடியும். என்ன வேணும்? நம்பிக்கை இருக்கு. அக்கா எங்க? சுசி அக்கா எங்க? அரவிந்த், சுவாதி, நீங்க அப்பா எங்க? பண்ணிருக்கீங்க. ஆனா அவர்களும் நமிதா அவர்களும் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தம்பிக்கு என்ன வேணும்? ஏன்னா சுவாதி, நீங்க அந்த லவ் பேர்ட் சாங் ஆரம்பிச்சீங்க பாருங்க, அந்த பாட்டு, அந்த பாட்டுல வந்து சில நடிகைகளுக்கு தான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் அமையும். சரோஜா தேவிமாக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாடின அத்தனை பாடல்கள் அவங்களுக்காகவே எழுதின மாதிரியும், அவங்களுக்காகவே எடுத்த மாதிரி, அவங்களுக்காகவே ஒரு நடனம் அந்த நடன ஆசிரியர்கள் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. அழகா பண்ணீங்க. இருந்தாலும் என்னன்னா உங்க கையை